அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வல்லலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது வரலாறு வழியில் நடந்தால் மரணத்தை வெல்லலாம். இந்த தொடர்களில் வள்ளலார் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை அவரது பாடல் மற்றும் உரைநடை பகுதியில் உள்ள ஆதாரங்களுடன் ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம். இந்த தொடரின் நோக்கம் வள்ளலார் எப்படி மரணத்தை வென்றார், அவரது அனுபவங்கள் என்னென்ன, அவர் நமக்கு சொன்ன அறிவுரைகளும் கருத்துக்களும் என்னென்ன என்பதை அறிந்து கொண்டு பயிற்சி செய்து நாமும் அவர் போல் மரணத்தை வெல்வதே ஆகும். இந்த கருத்துக்களையும் உண்மைகளையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் முப்பையா. ஐயா வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருளே தனம் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் வந்தனையா வந்தன வணக்கம் வந்தனையா வந்தன சாமி. வந்தனா தொண்டை வேற ஒரு மாதிரியா இருக்கு சாமி. அது ஒரு பக்கத்து இருக்குது, நம்ம ஒரு பக்கத்து வேலையை பார்ப்போம்ன்றீங்களா? அவ்வளவு பின்ன சரி சாமி. சாமி இப்ப நம்ம வழிபாடு பக்தி இது அவசியமா அப்படின்னு பாத்துக்கிட்டு வரோம். அதாவது நீங்க போன வாரம் என்ன சொன்னீங்கன்னாக்கா, பக்தியை பாக்குறதை நம்மளா நிறுத்தினாதான் உண்டு, அது நிப்பாட்ட முடியாது, கடல் மாதிரி போய்கிட்டு இருக்கு வரலாறோட பாடல்கள்ல அப்படின்னு சொன்னீங்க. போன வாரம் கொஞ்சம் பாடல்களை பார்த்தோம். இந்த வாரம் ஒரு இன்ட்ரோ கொடுங்க, அப்படின்னா நேரம் ஆரம்பிச்சிருவோம். பக்தி அவசியம் ஏன்னு கேட்டா, தவத்தாலதான் மனம் ஜெயிக்க முடியுங்கிறது உண்மை. அந்த தவத்துக்கு மனம் தான் அடங்கணும். மனம் நம்ம கல் மனம் ஊரை சுத்தி உழைட்டுமா இருக்கு. உலகிலேயே சுத்திட்டு இருக்காது, உலகிலே சுத்திக்கிட்டு கிடக்குது. ஆமா, அது சும்மா இருக்க மாட்டேங்குது, தயவெல்லாம் இருக்க மாட்டேங்குது, ஒழுக்கம் இருக்க மாட்டேங்குது, பக்தியா இருக்கு, அதெல்லாம் வாணாங்குது. உலகிலேயே சந்தோஷம் நிறைய இருக்கு, இப்படியே இருக்கும் அப்படிங்குது. டிராமா, சினிமா, பொழுதுபோக்கு அதுல ஜாலியா இருக்காது. உலகியல் டிராமா அது ஒண்ணு இருக்குது. அதான் அதனால அது ஒரு வழி கொண்டு வரணும்னா தயவு வேணும், பக்தி வேணும், ஒழுக்கம் வேணும். தயவத்தை பார்த்துட்டோம், ஒழுக்கத்தையும் பார்த்துட்டோம், பக்தியை பார்க்கிறோம். பக்தி வந்தாதான் மன நெகிழ்ச்சி வரும், மன உருக்கம் வரும், தாத்திரம் வந்தா மன அடங்கும். அதான் ஐயா பக்தி அவ்வளவு பாட்டு ஏன் பண்ணாரு, நம்ம பக்தி பண்ற மாதிரிங்க. பக்திங்கிறது ஒரு சும்மா கோயிலுக்கு போய் சாப்பிடுறது இல்லை, பக்தி பண்ண டெக்னிக் இருக்கு. இந்த பாட்டெல்லாம் பாரு பாருங்க, பாடம் உன்னிப்பா கவனிச்சிக்கலாம், எப்படிதான் பக்தி பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால பக்தி பாவம், பக்தி எப்படி பண்ணாலும் கத்துக்கணும், நல்லாட்ட எப்படி பக்தி பண்றது கத்துக்கணும். அதே அந்த பாட்டு பார்க்கலாம், அதனால சொல்ல பார்க்கலாம், தப்பு இல்லை. இன்னைக்கு ஆரம்பிப்போம். ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். இப்ப காலையில நம்ம தவம் செய்ய உட்காரோம்ல, நான் எப்போதும் இந்த வணங்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு நிறைய 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 ப்ராசஸ் இருக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு தான் தவத்துல உட்காருவேன். அப்ப சரி அதெல்லாம் முடிக்காம நம்ம உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு உட்காந்துக்கா மனம் அடங்குறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அந்த இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் சொல்றோமோ, இல்ல ராமலிங்காவையும் சொல்றோமோ, இல்ல ஒரு பாடலை படிக்கிறோமோ, இது பண்றோமோ, அப்படி படிக்கும் பொழுது இந்த மனம் அந்த அதுல கான்சென்ட்ரேட்டுக்கு வருது. அதாவது இப்ப காலையில ஏந்திரிச்சோன்னு சாமி, இது அது இல்லாதது பொல்லாதது இதை செய்ய அதை ஏந்திரிச்சோட பட் அவர் டாய்லெட்ல உட்கார்ந்து இருக்கும் போது அது இது இல்லாத குப்பை எல்லாம் வந்துட்டு போகுது சாமி. குப்பையில பிளானிங் அங்கதான் வரும், பிளானிங் எல்லாம் வருது. இதை இப்படி பண்ணிரு, அப்படி பண்ணிரு, இதை செய்ய அதை செய்ய, எதையும் செய்ய மாட்டோம் நீங்க, எதையும் செய்ய போறது இல்லை, ஆனா பிளானிங் பாக்கணுவேன், ஏகப்பட்ட பிளானிங். அப்புறம் நம்ம அங்க போயிட்டு தியானத்துல உட்கார போறோம்ல, அந்த நேரத்துல இல்லாததெல்லாம் கிளம்பும். அப்ப நம்ம இந்த இப்ப உதாரணத்துக்கு நம்ம விழுந்து வணங்குறோமோ, இல்ல
பூ போடுறோமோ இந்த மாதிரி செய்யும் பொழுது அது வந்து அப்படியே ஒரு இந்த கண்ட இடத்துல திரிஞ்சிட்டு இருக்குல்ல, அதுலேருந்து திரிஞ்சிட்டு இங்க அப்படியே ஒரு ஒரு இடத்துக்கு வருது. ஒருமைப்பாடு வரும். ஒருமைப்பாடு வருது. நான் பார்த்தேன், அது செஞ்சு அப்ப பார்த்தேன். அப்ப அப்படியே தியானம் பண்ணணும். அது முடிச்சிட்ட பிறகு ஒரு லெவலுக்கு அப்படியே ஒரு பக்குவத்துக்கு வந்த பிறகு அப்படியே உட்காந்துட வேண்டியதுதான். வெரி குட். என்ன நினைக்கிறீங்க? கலந்து அதான் வழி. உண்மையை செய்யறதுக்கு என்னோட உட்காந்து ஒன்றும் வராது. ஏன்னா நீங்க சொல்லும் போது சாமி ஏற்கனவே சொல்லிருக்கீங்க, வள்ளலாரே வந்து 2 புட்டியை வச்சு வழிபாடு பண்ணாருன்னீங்க. போச்சா? இல்லையா? இல்லையா? வந்துச்சா? என்ன வந்துச்சு? நெட்டு தானே. அது ஒண்ணு நல்லாதான் இருக்கு. நீங்க ஒண்ணும் சொல்லாதீங்க. அது சோப்பு வெள்ளை மஞ்சள் வந்து போயிட்டு இருக்கு. நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் முதல்ல இருந்து. அந்த 2 பொட்டியை வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னீங்கல்ல. எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. அவரு கடைசி நிலையை அடைஞ்சிட்டாரு, எதுக்கு அந்த 2 பொட்டியை வச்சு கடைசி வரைக்கும் வழிபாடு பண்ணணும்? எல்லாம் வழிகாட்டினால மாண்புல வழிகாட்டினால அவன் ஒண்ணும் பண்ணல, இவன் ஒண்ணும் பண்ண பண்ணான். இது வந்து சாமி நான் இப்படி யோசிக்கிறேன் பாருங்க, சரியான்ட்டு. இப்ப வந்து இப்ப என்னோட லெவல் வச்சுக்கோமே, நான் வந்து ரொம்ப தாழ்ந்த நிலையில இருக்கிறேன் சாமி. ஏன்னாக்கா எனக்கு வந்து மனம் அடங்க மாட்டேங்குது. இப்ப நான் இப்படி வந்தாதான் எனக்கு வந்து மனம் அடங்கணும்னு காட்டுறதுக்காக அவர் செஞ்சாரா? அதாவது இப்ப இப்ப வந்து நான்லாம் வந்து உலகியல்ல இருக்கேன் சாமி. உலகியல் இருக்கிறதுனால எனக்கு வந்து மனம் அடங்கணும். அதனால வந்து பக்தின்றத செஞ்சாதான் எனக்கு வந்து மனம் அடங்கும். அது வந்து ஒரு கருவிதான். அதாவது ஒரு 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 டெக்னிக். என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவீங்க? ஒரு வழி. ஒரு வழி. ஒரு வழி. சரி சாமி, வாங்க. நீங்க ஐயா சொன்னாரு, முக்தி வேண்ட மேல் பக்தி வேண்டுமால். சத்தியம் சத்தியம் புத்தி நெஞ்சமே. சத்தியம் சொல்றாரு, புத்தி நெஞ்சது புத்தி சொல்றாரு. சத்தியம் இது புத்தி நெஞ்சமே. இடையில ஜேம் ஆயிடுச்சு. நெஞ்சமே நெஞ்சமே இடையில ஜேம் ஆயிடுச்சு. என்ன சாமி இது சரியா வரல. சாமி நீங்க வெளியே போயிட்டு வாங்க சாமி. வெளியே போனா வர முடியுமா தெரியாது. என்ன போங்க. சரி சாமி, இப்ப நல்லா இருக்கு. நீங்க இது பாக்காதீங்க. நான் பாக்கலையா? சரி சாமி, இப்ப வந்து இப்ப எங்களை மாதிரி ஆள் எல்லாம் வந்து நம்ம வந்து உலகிலே இருந்து அப்படியே இது பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம உலகில நிறைய இருக்கிறதுனால நம்ம சொல்லுங்க. யாரும் வராங்க? இப்ப உலகில நம்ம இருக்கிறதுனால நம்ம தியானத்துல தவத்துல உட்கார்றதுக்கு வரும் பொழுது உலகிலும் சேர்ந்து கூடியே வந்துருது. இல்லைங்க சாமி. அப்ப அந்த உலகியல்ன்ற இத வந்து கட் பண்றதுக்கு, அதாவது கட் பண்ணி அருளியல் அப்படின்ற போறதுக்கு ஒரு 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 டிரான்சிட் தேவை. இந்த டிரான்சிட் தான் வந்து இந்த பக்தி அப்படின்னு சொல்லலாமா? ஒரு டிரான்சிட் வந்து தேவை. அப்ப அந்த பக்தின்ற மூலியமா போகும் பொழுது இந்த மனதை வந்து உலகில இருந்து அருளியலுக்கு கொண்டு போய் அப்படியே அதை அடக்குறோம். எப்படி? சரி வாங்க பாட்டு பார்ப்போம். ஓர பேசுறோம். சொல்லுங்க சாமி, நீங்க என்ன பாட்டு? பார்த்தாச்சே சொல்லுங்க. இல்ல 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 சாமி, அன்னைக்கு என்ன 2ஆம் திருமுறையே என்ன சாமி? அன்னைக்கு இந்த திருவருண் முறையீடுல வந்து நிறைய இன்னும் பாட்டு பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க முறையீடு பார்த்தோம், அது கொஞ்சம் தானே பார்த்தோம். அது எவ்வளவு பாட்டு இருக்கு இன்னும்? சாமி நீங்க எழுதி வச்சது சொல்லுங்க. நீங்க எதெல்லாம் முக்கியமா எழுதி வச்சிருப்பீங்க, அதை முதல் பார்த்து முடிப்போம். அதான் சொன்னேன், 2ஆம் திருமுறை. 2ஆம் திருமுறையா? ஆமா. திருவருண் முறையீடு முதல் திருமுறையில. ஆமா. எப்ப பேப்பர் கட்டிட்டியா? என்னையா தவறு. இப்ப திருவருண் முறையீடு இருக்கா இல்லையா? இருக்கு, அது தனியா இருக்கு. சரி, இப்ப 2ஆம் திருமுறையா? ஆமா.
சொல்லுங்கய்யா பாட்டை. பதிகம் 1009 பார்த்தாச்சா? 1009. பார்த்தாச்சா பாருங்க, சந்தேகம் அது வேற. அவலத்தழுங்கள் இதெல்லாம் பார்க்கல சாமி. இதெல்லாம் தலைப்புலாம் புதுசா இருக்கு. நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன் நான் பாட்டு 42. சாமி. ரெண்டாம் திருமுறையில எங்க சாமி 9வது பதிகத்துல 5, 6, 7 பாட்டு தான் இருக்கு. 10 பாட்டு தான் இருக்கு. 4 நாளா? பதிகம் 4ஆ? பாட்டு 4. ஓ, பாட்டு 4ஆ? 9ஆம் திருமுறை 9ஆம் பதிகம் பாட்டு 4ஆ? அழுத பிள்ளைக்கே பால் உணவளிப்பாள் அன்னை என்பார்கள் அழிவழி இல்லா அழவழி இல்லா கொழுது நேர் சிறு குழவிக்கும் கொடுப்பாள் குற்றமன்றது மற்றவள் செயலே தொழுது நின்னடி துதிக்கின்றோர்க்கு எனவே துட்டனேனுக்கும் சூழ்ந்தருள் செய்யலாம் செழுது மாதவி மலர் திசை மணக்க திகழும் ஒற்றியூர் தியாகமா மணியே. என்ன சாமி? அழுத பிள்ளைக்கு பால் கொடுப்பாங்க. ஆமா, சரி. இது உலக வழக்கம். ஒரு குழந்தை அழுது வரமே அழுத பிள்ளைக்கு பால் உணவளிப்பால் அன்னை என்பார்கள் ஓகே. இது வந்து உலகத்துல இருந்து அழுத பிள்ளைக்கு பால் கொடுக்க போறா தாயி அப்படின்னு. இந்த குழந்தை அழுது பலம் இல்ல, குழந்தை அழவழி இல்லா கொழுது நீர் சிறு குழவிக்கும் கொடுப்பாள் அப்படின்னா, அதாவது அழவழி பலம் இல்லாம இந்த குழந்தை நொந்து போயிருப்பாரு. பொழுது மாதிரி நொந்து போயிருப்பாரு. அந்த குழந்தையும் கொடுப்பான். அதாவது சமயம் அவனுக்கு வந்து இந்த குழந்தைக்கு வந்து பசி எடுத்து அப்படியே ஒரு மாதிரி வீக்காயி அளவே முடியல. பசி எடுத்துல குழந்தைய ஹெல்த்தியா இல்ல. ஓ, ஹெல்த்தியா இல்லையா? ஓகே. காய்ச்சல் ஏதோ ஒண்ணு கொஞ்சமா இருக்கு. காய்ச்சல் இழைச்சி வச்சு குழந்தை இழைச்சி இருக்கு. ஓகே சரி. அந்த குழந்தைக்கு கொடுப்பான். சரி. அது குத்த தப்பு இல்லை, அது வந்து செயல். அது குத்து தப்பு கிடையாது. அது குழந்தை தருது, அது அவன் செயல். அது அம்மா செயல் தருவா. அதுல என்ன சாமி தப்பு இருக்கு? கொஞ்ச நேரம் அடுத்த வழி பாருங்க. அது தப்பு இல்லை, அது அவன் செயல். அதான் அது மாதிரி நீ என்ன பண்ற, உன்னை தொழுது நின்று பாருங்க. இப்ப நல்லா இருக்கு, சொல்லுங்க. இதாங்க அழுத பிள்ளை பார்த்துற மாதிரி உன்னை யாரு துப்படுறாங்களோ அவங்கள யாரும் கொடுப்ப நீ. சரி. அழாது மல்லியில குழந்தை பாரு. நான் வந்து துஷ்டன், நானு. என்ன தம்பி சொல்றீங்க? இப்ப அழுத பிள்ளை வந்து இது உலகில் நடக்கிறது தான் மேல சொன்னா. அதான் சார், சொன்னது வந்து உன்னை துதிக்கிறாங்களே, வணங்குறாங்கல்ல, அவங்க அருள் கொடுப்பேன். அது அழுத பிள்ளை மாதிரி. அது அதான் சாமி. அழுத பிள்ளைனாக்கா அது தொழுது வந்து அழுத பிள்ளை வந்து வேண்டி கேக்குது. அதே மாதிரி நம்ம வந்து அருளை வந்து வேண்டி கேக்குறோம், அவங்களுக்கு கொடுப்பேன். சரி, கொடுப்பேன். அழவெல்லாம் உட்கார்ந்து அழவெல்லாம் உட்கார்ந்துருக்குல்ல. ஆமா. அவன் நான் துஷ்டன். நான் வந்து துஷ்டன். எப்படி வந்து அழுது அருளை கேட்கணும்னு தெரியல, ஏன்னா நான் ஞோஞா. ஆமா. அதை எனக்கு நீ அருள் செய்யலாம், செய்வேன். என்ன அருள் செய்ய. இது வந்து எப்படின்னா மலக்க ஒட்டி வச்சு ஆகமோனிய செழுமையான தாமன்றவங்க மலை திசை மணக்க ஒட்டியூர்ல யாமனையா இருக்குதேன் அப்படிங்கிறாரு. அவர் காரணம் சொல்றாரு. தம்பி இப்ப என்ன தம்பி சொல்ல வர்றாரு? அதாவது பாருங்க, அழுது பிள்ளைக்கு பால் தருவாப்பா. சரி, அது இயல்பு, சாதாரணம். அது சாதாரணம். ஓகே. அழவே அது இல்லாம நோஞ்சாம் குழந்தை இருக்க, அது கொடுப்பா. அது வந்து அசாதாரணமா? அவளே திருப்பி கொடுக்குறா. அது விட மாட்டா. அது மாதிரி உன்னை கும்பிடுறாங்கல்ல, அவன் யாரும் கொடுத்துருவேன். அது சாதாரணம். சரி, ஓகே. நான் வந்து துஷ்டேன், உன்னை கும்பிடுறது இல்ல. நோஞ்சா குழந்தை மாதிரி நான் உன்னை கும்பிடல. ஆமா, எனக்கு தெரியல, அறியாமையில இருப்பேன், ஏதாவது ஒண்ணுத்துல இருக்கிறேன். எனக்கு அருள் கொடுத்துரு. அப்படி செய்ப்பா. இதுதான் பக்தி கேக்குறது. அதாவது சாமி, இப்ப கடவுளே யோசிப்பாங்க.
பாரியா நம்ம படைச்ச ஒரு உயிர் வந்து ஒரு அம்மான்ற உயிர் அழுத பிள்ளைக்கும் பால் கொடுக்குறா, அழாத பிள்ளைக்கும் அவளே தெரிஞ்சுக்கிட்டு இது வீக்கான பிள்ளை, இது வந்து உடம்பு முடியல, இது நம்ம கொடுத்தாதான் ஆச்சு, இல்லைன்னா செத்து போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே கொடுக்குறா. நம்ம பாத்தியா வேண்டவனுக்கு மட்டும் கொடுத்துவிட்டு இவனை மறந்துவிட்டோமே, இவன் யோஞ்சானாச்சே அப்படின்னு கடவுளே கண்ணீர் வடிச்சு இந்தாப்பா அருள் அள்ளிக்கிட்டு போப்பாரு தாரான். அந்த கதையா இருக்கு. அதான் கதையா. மூணாவது 9ஆம் பதிகம். இன்னுமே திருமுறை திருமுறையாக இன்று தாவி கொண்டு போறீர்கள். பழைய பேப்பர் கிடைச்சிருச்சு, அப்புறம் அது காணாம போய் அப்புறம் புதுசா இன்னொரு பேப்பர் கிடைக்கும், அப்புறம் ஒரு டைரி கிடைக்கும், அப்புறம் திருப்பி வரணும் நம்ம. எப்படி இருந்தா நம்ம பாட்டுதான். சரி, ஓகே. எதாவது பதிகம்? 9. வியப்பு மொழி. 6. வில்லார் நுதலாய் மகளே நீ மேலை நாட் செய் தவம் எதுவோ. சரியா? கல்லார் உள்ளம் களவாதார் காமன் எரிய கண் விழித்தார், வில்லார் விசையார் அருள் புரிந்தார் விளங்கும் ஒற்றி மேவி நின்றார், கொல்லா நெறியார் அவர் தம்மை கூடி உடலம் குளிர்ந்தனையே. சமே, இந்த கதை நான் கந்த புராணத்துல இந்த கதையை கேட்டேன், இந்த காமனை எரிச்ச கதை. சமே, அது நான் அப்புறம் சொல்லிட்டா ஞாபகம் வச்சதுக்காக நான் இப்ப படிச்சேன். நான் அப்புறம் சொல்றேன், நீங்க முதல்ல வழக்கு சொல்லுங்க. வில்லார் முதலாய் மகளே, வில்லு மாதிரி இருக்கு அவளுக்கு. என்னது? முகம் வில்லு மாதிரி இருக்கு சார். வில்லார் முதலாய் மகளே. நுதல்னாக்க முகமா? ஆமா, முகம் வில்லு மாதிரி இருக்கா அப்படின்னா? கண்ணு சார், கண்ணு வில்லு மாதிரி இருக்கா, வளைஞ்சு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. மகளை சொல்றாவா? மகளேவா? அம்மா சொல்றா, மகிட்ட சொல்ல. அம்மா சொல்றா மக கிட்ட, வில்லு போன்ல கண்ணுடைய மகளே, நீ என்ன தான் செஞ்சியோ, கல்லால் உள்ளம் கலவாதார். படிக்காத உள்ளத்துல கலக்க மாட்டான், படிக்காத உள்ளம் கலவ மாட்டான். அவன் காமன் எரிய கண்ணு காமன் மண்ணை எரிக்கி கண்ணு எரிச்சான். அப்புறம் வில்லார் வச்சனுக்கு வில்ல அடிச்சு அது புரிந்தான். அர்ஜுனா சார், அர்ஜுனனுக்கு வில்லார அடிச்சு சண்டை போட்டாங்க. இல்ல யாரு? அர்ஜுனனும் சிவனும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா? ஆமா. அதாவது மகாபாரத போர் ஆரம்பிக்குது இல்லையா, அப்ப வந்து சிவபுராணத்துல பாசுபத அஸ்திரம் அது 50. அது வாங்கிட்டு வந்தா எல்லாரையும் அடிச்சு ஜெயிச்சு விடலாம். சரி, அதை வாங்கிட்டு அர்ஜுன் அனுப்புறாங்க. யார் அனுப்புறாங்க? தர்மர் அனுப்புறாரு தம்பிய. அர்ஜுனனை அனுப்புறாங்க. சிவபெருமான்ட்ட வாங்கிட்டு வந்துருவா, அடிச்சு துணிச்சமாக்கிடலாம் இவங்கள அப்படின்ட்டு. ஆமா, சரி. அர்ஜுன கைலாசம் போய் அர்ஜுன தவம் பண்றான். என்ன அவனுக்கு கேட்கறாரு, இந்த பாசுவாசம் இருக்கு, அது எனக்கு ஓனம் கேட்கலாம். தரமுடியாது போங்கிறாரு. எனக்கு கோவம் வருது, நான் இவ்வளவு தவம் பண்ணி கேட்க தரமுடியாது அர்த்தம் அப்படின்னா, முடியாது போடா அப்படிங்கிறாரு. என்ன பண்ண கோவம் எவ்வளவு இல்ல அவர் அடிக்கும். பாரியா எந்த மாதிரி பண்ணிவிட்டான் அவர் என்ன பண்றது தெரியுமா? அவர் வீட்டுல ஒண்ணும் இல்ல, அவருக்கு அவர் வீட்டுல ஒண்ணும் இல்லையா, ஒரு கல்லை வில்லாக்கி அவர் இவன் அடிக்கிறாரு. இவரை அடிச்சுக்கிறாங்க, அம்பு விட்டு அடிச்சுக்கிறாங்களா? வில்லாலே அடிச்சுக்கிறாங்க, அப்படி வில்லாலே அடிச்சுக்கிறாங்க. ஓ, வில்லாலே கத்தி சண்டை மாதிரி வில் சண்டை போடுறாங்க. ஓகே. கட்சியில அவரு ஆண்டா என்ன பண்றான், மலை இறங்கி அந்த அர்த்தத்தை கொடுத்துடலாம். இல்ல தம்பி, கடவுளும் ஒழிச்சுட்டு சண்டை போட்டு இந்த மாதிரி அதெல்லாம். சரி, சொல்லுங்க. கடைசியா அதான் வில்லார் விசையர்க்கு வச்சு அர்ஜுனனுக்கு ஆள் புரிந்தார். விலக ஒற்றுமையா இல்ல, விலக ஒற்றி போயிட்டு ஒற்றி நிற்கிறார், திருச்சி இருக்காரு. கொல்லான் நெறியா தேவாலயம், அவர் நெறி கொல்லான் நெறி, அவர் நெறி அவர் கூடிய உடனே புள்ளி தெரியும், அவர் கூடிய அது உடனே குளிர்ந்து போச்சான் அவளுக்கு, மகளுக்கு.
சாமி இந்த மக வந்து யாரு சாமி? பார்வதியா? இது நாம்பையா ஆ? நாம இது புரியா? கண்ணோட ஆடல் கலக்கிற புரிஞ்சா நாயா சாமி இப்படி இருக்கேன். ஆடோட கலக்கிற முடிஞ்ச முடியா இது. அதான் சாமி இப்ப மகன்னு சொன்னோன்னே நானே இது யாரு இந்த தாய் வந்து யாரு? தாய் அருள்ல மகள் நாம்பா. அப்படி சொல்லுங்க சாமி. வில்லார் வில்லார் நுதலாய் மகளே நீ மேலே, அதாவது அழகா இருக்கிற மகளே நீ வந்து அதாவது சாமி நம்ம பிறந்துட்ட சாமி. இல்ல நீ என்ன தவம் செஞ்ச? நீ என்ன தவம் செஞ்ச? கல்லார் உள்ளம் களவாதர். நீ பண்ண தவத்தை மெச்சி கல்லாத உள்ளத்துல கலாவாதவன், காமநேதிய கண் வச்சவன், விஜயனை வில்லாத அருள் கொடுத்தவன், ஒற்றுமையாளருக்கு நிக்கிறானே, கொல்லாநதி உடையவன், அவரை கூடி உலகம் குடிஞ்சுட்டே, அவர் கூடி உடம்பு வந்து குளிர்ந்து போச்சு. இன்னைக்கு இப்பதான் புரியுது இந்த கதை என்னன்னாக்கா, தலையே தலை சேர்ந்துட்டா சார். இறைவன் வந்து கலந்துட்டான் சாமி. வந்து சொல்லுது, ஆமா அடியே மகளே என்ன பண்ணினியோ தெரியலையடி. கல்லார் உள்ளம் களவாதவரு, காமனை கண்ணால எரித்தவரு, வில்லார் விசையருக்கு அருள் புரிந்தவரு, ஒற்றியில நின்றவரு, கொல்லா நெறியார் தம்ம வந்து கூடி இருப்பவர் உன்னை கலந்துட்டாரே. உடம்பு குளிர்ந்து போச்சு அவளுக்கு. உடம்பு குளிர்ந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? காம வந்து உடம்பு எரியும் இல்ல, கலந்ததானே குளிரும். செக்ஸ் பண்ணி உடம்பு எரியும் இல்ல. ஆமா, உடம்புல ஒரு சூடு ஏற்படும் சாமி. அவன் கலந்து குளிர்ந்து போச்சு. அப்படின்னா கலந்தோட உடம்பு குளிர்ந்து போச்சு, சூடு தண்ணி போச்சு. இப்ப என்ன சொல்ல வரீங்க? இப்ப மக வந்து காமிச்சிருந்தா சொல்ல வரீங்களா? ஆண்கள் கலந்தா உடம்பு குளிர்ந்துறையா? ஓ அப்படி சொல்றீங்களா? கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இந்த பாட்டு போறாவும் இது வந்து நினைக்கிறேன் நட்பாய் நயத்தல் தலைப்பு. இந்த பாட்டு போறாம இது எத்தனை திருமுறை? இது 3ஆம் திருமுறை. என்ன கருத்து? கலந்துட்டியே, அதான் கலந்து 6ஆம் திருமுறை கடைசி வரைக்கும் வந்து பாருங்க. இங்க வருவாரு எல்லாமே கூடி கலந்தனைய உடலாம் குளிர்ந்தனையே எல்லாம் அதான் வருது. ஆமா இல்ல இன்னொரு பாட்டு பார்ப்போம் சாமி. பாருங்க எல்லா பாட்டும் பாடலாம். ஒரு பாட்டு பார்ப்போம். இன்னொரு பாட்டு சரி, எது முக்கியமான பாட்டு சொல்லுங்க. மூணு பாருங்க. என்னார் உயிர் போல் மகளே நீ என்ன, நான் படிக்கிறேன் பாருங்க சாமி, தப்பு சரி பண்ணுங்க. என் ஆறுயிர் போல் மகளே நீ என்ன தவந்தான் ஏற்றினையோ, பொன்னார் புயனும் மலரேனும் போற்றி வணங்கும். பொன்னார் புயனும் மலரோனும் போற்றி வணங்கும் பொற்பதத்தார், தென்னார் உற்றி திருநகரார் தியாகர் எனும் ஒரு திருப்பெயரார், கொன்னார் சூழ படையவரை கூடி உளம் குளிர்ந்தனையே. அப்படின்னா போல் மகளே உயிராத மகள் நீ என்ன தவம் செஞ்ச பாருங்க. தவணை சொல்ல பாருங்க. அதான் என்ன தவம் தான் செஞ்சியோ? தவம் பண்ணாதான் ஆண்டவரை கொள்ள முடியும். என்ன தவம் பண்ணினியோ? ஒன்னார் போய் திருமால் மலரனும் பிரம்மா 2 பேரும் போற்றி வணங்கக்கூடிய பொன்னால பாதம் உடையவரு, அது தெற்கறிஞ்சவரு தட்சிணாமூர்த்தி, ஞான ஆதியாரி, ஒட்டி திருநாளார், ஒட்டி இருக்கிறவரு, தியாகன்னு பேர் அவருக்கு. தியாகம் என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் கொடுக்குறேன் தியாகர், எல்லாம் தியாகம் தான். அவனுக்கு திருப்பி அவன் வந்து பேர் அதான். அவன் வந்து சோழப்படையோட சோழம் தான் அவருக்கு படை. சோழம் தான் படையரா? சோழம் தான் படையனா? சோழ ஆயுதம் சாமி அவர் வச்சிருக்காரு.
அதை வச்சுதான் அவர் சண்டை போடுவாரா? ஆமா. இல்லையே, அது சூறாயுத வேற வழக்கில் நம்ம பார்த்தோம். அதான் தவன் தான் சார் அது. யா சார் அது. யா அதான் யா பார்த்தோம். யாருன்னா 10. 10. 8 8 2 சேர்ந்தா 10 ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தமா? அதான் சொல்றோம். பாருங்கய்யா, அதுல ஒரு சாமி இந்த சூழத்தர் வழக்கத்தை பார்ப்போம். நில்லுங்க, அது என்னது பாத்துருவோம். நில்லுங்க, அது கொஞ்சம் சொல்லுங்க சாமி. இது முடிச்சிருங்க படையவர் கூறி உடலாம் குடிந்தனையே. சாமி நானே நேத்துன்னு நினைக்கிறேன் கார்டனிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சிந்தனை சாமி. என்ன சிந்தனை அப்படின்னாக்கா, இப்ப வள்ளலார் அப்படியே ஒரு கருத்து சொல்ற மாதிரி கருத்து சொல்லுவாரு. அதுல இப்ப இந்த சமய தெய்வங்கள் இப்படிலாம் பேர்லாம் வருது. அது ஏன் வருது தெரியுமா அப்படின்னு ஒரு ஒரு உரையாடல் ஒரு பைத்தியக்கார தலைன்னு வச்சுக்கல. ஏன் வருதுனாக்கா, ஏன்னா அந்த காலகட்டத்துல இருந்த மக்கள் இந்த மாதிரி சமய தெய்வங்கள் இப்படி எல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி தெய்வம் பேர்லாம் சொன்னா இவரு ஓ இந்த கருத்து எது சொல்ல வராரு, இது இந்த தெய்வம் தான் சொன்னதுன்னு சொல்ல வராருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பின்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதேதான் சார் உண்மை. அவர் ஏன் சைவத்தை பாடலான்னு சொன்னா, விருதெல்லாம் போல சைவர்கள் 10 பேரும் சைவத்தை மறுத்து பாடினாருன்னா எவனும் வரமாட்டான். இப்ப உதாரணத்துக்கு சாமி, இப்ப பாருங்க, நம்ம இது யூடியூப்ல தானே பேசிட்டு இருக்கோம். ஏன் சொல்லுங்க? ஏன்னா மக்கள் என்ன ட்ரெண்டிங்ல இருக்காங்களோ அதுக்கு தக்க மாதிரிதான் நம்ம பேசணும். வேற வழி இல்ல. இப்ப சாமி, இப்ப நம்ம மீட்டிங் எல்லாம் போட்டுக்கிட்டு கூட்டம் எல்லாம் கூட்டு எவனும் வரமாட்டான். இல்லைங்க, அது ஒண்ணு. இன்னொன்னு அது அப்படியே காத்தோடய போயிருது. சரியா? இப்ப நம்ம என்ன செய்யறோம்? யூடியூப்ல பாட்டை போட்டு காட்டுறோம். எப்ப வேணாலும் எங்க வேணாலும் எந்த நேரத்துல எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். நான் தமிழ்நாட்டுல எல்லா ஊர்லயும் இப்ப பேசிருக்கேன் சார். தமிழ்நாட்டுல எல்லா ஊர்லயும் போய் பேசிருக்கீங்களா? எல்லா கிராமத்திலயும் போய் பேசிருக்கேன். சரி. எல்லாம் அப்படியே காத்தோட போயிடுச்சு. மக்கள் மனதுல நிக்கல. அப்ப இருக்கும், அப்ப மறந்துட்டாங்க. கேட்கும் போது நிற்கும், 2 நாள் கழிச்சு போயிடும். சரி. ஆனா இப்ப இந்த சரணம் புண்ணியத்துல அமெரிக்காலாம் போகுது, எங்கேயோ போகுது, எல்லா ஊரும் போகுது. கோயம்புத்தூர் போகுது, ஓசூர் போகுது, அமெரிக்கா போகுது, இதெல்லாம் போகுது பாருங்க. தைவான் போகுது, திருப்பூர் போகுது, சிங்கப்பூர் போகுது, எல்லா ஊரும் போகுது பாருங்க. மலேசியா போகுது, எல்லா ஊரும் போகுது பாருங்க. அப்போ இதுதான் பெஸ்ட். போட்டு அடுத்த பாட்டுவாங்க 4-1-14. அடுத்த பாட்டு வாங்கிட்டீங்க. விஜயபாபரியா இல்லைங்க, எங்க சாமி எரிப்பாருன்னு வந்துச்சு. எங்க சாமி பார்த்தோமே, அது கதை நானு ஞாபகம் வச்சு சொல்றேன் பாருங்க சரியான்ட்டு. காமன் எரிய கண் வெடித்தாரு, எனக்கு பிரம்மான்னு நினைக்கிறேன் சாமி. காமன் அனுப்பி நீ அம்பு விட்டு அவரை எழுப்பு அப்படின்னாரான். சாமி சரியா? அவன் கண்ணு தோறது பார்த்தோன்னே அந்த எவ்வளவு ஒரு அரக்கன் சாமி டிஸ்டர்ப் பண்ணுவான் போல இருக்கு. இல்ல நான் சொல்ல அதுல சொல்ல சூரபத்து நடந்தாலே அது நாட்டு சூரபத்து அரக்கன். சூரபத்துமே தேர்தலாம் போட்டு இன்கம் பண்ணிட்டு இருந்தான். சரி. அவனாம் தாவ பண்ணாங்க. சரி. அழிக்க முடியலையேன்னு சொல்லி மக்கள் எல்லாம் தாவ பண்ணாங்க. சரி. பிரம்மாலாம் தாவ பண்ணாங்க. அப்போ சிவனால தான் முடியும் அவன் அழிக்கிறதுன்னு சொல்லி சிவன் நோக்கி தாவ பண்ணாங்க. சிவன் அப்ப சிவன் அவன் தாவ ஆரம்பிச்சான். அவனும் தாவ பண்ண ஆரம்பிச்சானா? சிவன் தாத்தலாம் அவன் கண்பிடிச்சு பார்த்தாரு அழிக்க முடியும். அதான் என்ன பண்றாங்க, பிரம்மா என்ன சொல்றாரு, சிவன் தாத்தர் இருக்காரு, கூப்பிட்டு இப்படி காம ஒண்ணு கனையால சிவனை எழுப்பு, அவரு மன்மத பானத்தை விடு அப்படின்னு சொல்றான். பிரம்மா சொல்றான். மன்மதன் என்ன பண்றாரு, மன்மத பானத்தை விட்டாரு சிவனுக்கு. தவம் கலைஞ்சு போச்சு.
தான் கலைஞ்ச வேகம் கோபம் ம். மன்னர் பார்த்தா இருப்பாரு எரிஞ்சிட்டான். எழுதிட்டான். ம். அதுக்கப்புறம் உன்ன ரஜி மரண ஒய்ஃபு ஐயா இதுக்காக வந்து இது மாதிரி பண்ண இது மாதிரி பண்ணீங்களே அவர் எழுப்பி விடணும்னு ஓடாதான். ம். அப்புறம் என்ன பண்றாரு, அவனை எழுப்பி கொடுத்துட்டு இவன் யாருக்குன்னு தெரிய மாட்டான், அவங்க இந்த மாதிரி தெரியும்னு சொல்லி சொன்னாரு. ம். அதான் மர்ம காமேச்சர் இல்லையா, ம். யாருக்குன்னு தெரியாது, அவன் கண்டு தான் தெரியும். அதான் காமம் வந்து எப்படி வருதுன்னு தெரியாது சாமி எல்லாத்துக்கும். நமக்கு தெரியாது. அதான் ஆமா தெரியாது. ம். அப்ப வந்து கண்ணு எரிச்சாரா. ம். அப்புறம் அவர் கண்ணுல இருந்து 6 நெருப்பு பொறி வந்தது. அது போயில இருந்து முருகெல்லாம் வந்தாங்க, போய் சமாளம் பண்ணாங்க. சரி. அதுல இருந்தா வந்தவர் தான் முருகன். ஆமா ஆமா அந்த பொறியில இருந்து வந்தவர் தான் முருகன். ஆமா அவரு தான் வந்து சூரபத்மனை அழிச்சாங்க. அந்த ஒரு பெரிய கதை. இதை நான் கேட்டேன். அது சரி ஞாபகம் வரல பாத்தீங்களா? correct. பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. எவன் யாரு என்ன கேரக்டர் எது ஞாபகம் வர மாட்டேங்குது. படிச்சேன் ஆனா ஞாபகம் வர மாட்டேங்குது பாருங்க. இல்ல இல்ல அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் குட்டி அது சொல்லுங்க. படி தெரியணும் சாமி. இப்ப திடீர்னு காமன் எரிய கண் விழித்தாருனாக்கா என்ன கதை? அப்ப இதுதான் கதை, இப்படி நடந்தவரு, இது 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 ஏன் சொல்றாரு அப்படின்னாக்கா இவங்களுக்கு இந்த கதை தான் தெரியும். இப்ப இந்த கதையை நம்ம வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்படி இருந்தவருப்பா, இவருதான் இதெல்லாம் செய்யறாரு. இதுல மெயினான இதுல வந்து மெயினான கதை என்ன தெரியுமா சாமி? இங்க பாருங்க. இப்ப வந்து நான் சொல்றேன் பாருங்க, சரியான்னு பாருங்க. அந்த காலத்துல மக்கள் வந்து என்ன நினைச்சிருப்பாங்கன்னாக்கா, என்ன சாமி, துவைதமா அத்வைதமா சாமி? வேற 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 துவைதம். இப்ப மக்கள் என்ன நினைச்சிருப்பாங்க, கடவுளே அப்படி இருப்பாரு, நம்ம அவரை அடைய முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப இவர் வந்து இந்த கதையை அப்படியே இந்த பாட்டை அப்படியே சொல்லிட்டே வந்து இந்த காமனை எரிச்சவரு, அருள் புரிந்தவர், இவரை வந்து அவரை வந்து நீ கூடிட்டியே அப்படின்னாக்கா நீங்க எல்லாரும் கடவுளை வந்து அடைய முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்ல வராரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து கடவுளை நீங்க வந்து வணங்கிட்டு இருந்து புரிஞ்சுன்னு இல்லப்பா, கடவுளை வந்து கடவுள் நிலைய இருந்து அம்மையமா ஆகணும், அதுக்குதான் சொல்றாரு. பாருங்க தாமண்ண ஒரு வரையும் முதல் தாமது பாருங்க, தாமண்ணை போட முடியும் சொல்ல பாருங்க. ஆமா முதல் வரையும் தாமது பாருங்க. ஆமா தாமண்ணா போட முடியும், தவமண்ணா தான் கூட முடியும். சரி, அடுத்து என்ன சொல்லுங்க. அடுத்தது என்ன பார்த்தோம், 4:16 என்ன பார்த்தோம், 4:27 9 பார்த்தோம். 9 3:9 3:9 பார்த்தோம். 4:16 4:16 4:1:16 ஆமா 16 அன்பு மாலை தெரிஞ்சு பாடுபா, சுற்றது மற்ற வழி சூதது என்ன தொண்டரெல்லாம் பண்ண 27 இதா படியா ஐயா ஐயா ஐயவீரா. ஆமா ஐயறிவில். சரி ஐயறிவில் சார், அது அதான் முன்னாடி தப்பா விட்டான். ஐயறிவில் சிறிதும் அறிந்து அனுபவிக்க தெரியா அழுது அடித்து ஆடுகின்ற தெரியாது. ஐயறிவிலா ஐயறிவில் சிறிதும் அறிந்து அனுபவிக்க தெரியாது அழுது கழித்து ஆடுகின்ற அப்பருவத்து தெளியேன் எளியேன் மெய்யறிவீர் சிறந்த வருங்களிக்க உனைப்பாடி விரும்பி அருள் நெறி நடக்கவா நடகவா அருள்நெறி நடக்கவா நடகவா அருள்நெறி நடக்கன்னு நான் நினைக்கிறேன். அருள்நெறி நடக்க விடித்தனை நீ என்றோ
பொய்யறிவீர் புலைமணத்து குடியேன் முன்பிறப்பில் புரிந்த தவம் யாதனை புகன்றருள் வேண்டும். யாது அதனை புகன்றருள வேண்டும். துய்யறிவுக்கு அறிவாகி மணிமன்றில் நடஞ்சை சுத்த பரிபூரணமை சுக ரூபப் பொருளே. ஐயறிவீர் சிறிதும் அறிந்து அனுபவிக்க தெரியாது. என்ன சாமி ஐயறிவு? கடவுள் அறிவு. ஐயன் கடவுள் இல்லையா? ஓ, கடவுள் அறிவை அனுபவிக்க தெரியாதா? இல்ல கடவுள் அறிவு எனக்கு வரலன்னு அர்த்தமா? இந்த அறிவு எனக்கு தெரியல. அந்த அறிவு எனக்கு தெரியல. ஓகே, அப்புறம் அறிவு தெரியாம கொஞ்சம் கூட அழுது கழித்து ஆடுகின்ற அது பருவத்துல அழுது கழித்து ஆடுகின்றன சின்ன வயசு சாமி. ஆமா ஆமா ஆமா. அந்த பருவத்துல வெளியே என்னுடைய மெய் அறிவியல் இங்க வேற மெய் அறிவியல சிறந்தவர்கள் இருக்காங்களே அவங்களாம் கழிக்கும்படி உன்னை பாடி விரும்பி அப்பருவத்து எளியன் உன்னை பாடி தூரம் உன்னை பாடி விரும்பி அருள் நெல் நடக்க விடுத்தலை. ஈராண்டு பாட்டா இல்ல 9 வயசு 3 ஆண்டோடு 3 ஒரு மாதா. ஆமா ஆமா. பாருங்க அப்பருவத்தை நான் அறிவு தெரியாத பருவத்துல அது வச்சிருந்தோம். உண்மையான சிறந்தவர்களா இருக்காங்களே சந்தோஷப்படும்படியாக நான் உன பாடி விரும்பி அருள் நடக்க விடுத்தேன். அருள் நடக்க விட்டேன். சரி, உன்னை பாடி விடுத்தேன். நீ அன்றோ நீதான் விட்ட பொய் அறிவில் கொலை மரத்து கொடியன் நான் உன் பிறப்பில் நான் என்ன புரிஞ்சு தாமன்னு தெரியலையே சொல்லு. எதனால நீ என்ன சின்ன வயசுல இந்த மாதிரி செஞ்ச? அப்படிக்கா முன் பிறப்பில என்ன தாமன்னு சொல்லு. என்ன பண்ண சொல்லு. தூய அறிவுக்கு அறிவாகி தூயனா உண்மையான தூய அறிவுக்கு அறிவாகி மணிமலாளன் நுழைஞ்சோன்னே பரிமலாம் சிவப்பு பொருளே. 4 4 பாட்டா? ஆமா. அன்றொரு நாள் இரவிடை வந்து தணிக்க அடிக்காதோ. அன்றொரு நாள் இரவிடை வந்து அணிக்கதவம் திறப்பித்து அருண்மலர் சேவடி வாயிற் படிப்புறத்து அகத்தும் மன்ற வைத்துக் கொண்டு என்னை வரவழைத்து மகனே வருந்தாதே இங்கிதனை வாங்கிக்கொள். என்ன ஒன்று சிறிது ஒன்று சிறியேன் மறுப்ப மறுத்தும் வலிந்து எனது ஒரு கைதனில் கொடுத்து இங்கே உரைதி என்று மறைந்தாய். இன்றுதான் அனுபவித்து இசைந்தது நாயடியேன் என்ன தவம் புரிந்தேனோ இனி துயர் என்றில்லேனே. சாமி நான் நினைக்கிறேன் எல்லாம் தவத்தையே எடுத்திருக்கீங்க போல இருக்கு. எல்லாத்துலயும் தவமா வருதே. என்ன சாமி தவத்தை மக்கள் மனதுல விதைக்கிறீங்களா? இல்லங்க பாட்டு பாருங்க. நாம சொல்ல பாருங்க. அன்றொரு நாள் இறைவிடை வந்து அணிக்கதவம் திறப்பித்து சொல்லுங்க சாமி. அன்னைக்கு ராத்திரி கதை திறந்து அவர் கார் வந்து வாசல் விவரத்துல வச்சு ஒரு கால் உள்ள ஒரு கால் வெளியே. இது கடைசியா வரலாறும் இது பண்ணாரா? ஒரு கால் உள்ள ஒரு கால் வெளியே. ஆமா வெளியே உள்ளே வச்சு என்ன வர வச்சு வடாம உள்ள கூப்பிட்டு மனை ஏதோ வந்தாதே இல்லையா உள்ள கூப்பிட்டா இல்ல படியால கூப்பிடுறாங்க. ஒரு கால் உள்ள வச்சுட்டு ஒரு கால் வெளியே வச்சுட்டு கூப்பிடுறாங்க. உள்ள கூப்பிட்டாரு. இல்ல இல்ல வரலாறு உள்ளுக்கு இருக்காரு சாமி. இவரு கதவு திறந்து வந்துட்டு இந்த மாதிரி நிக்கிறாரு. கதவு வெளிக்க
வெடிக்க சரி, திறந்து எனக்கு இப்ப கேள்வி என்னன்னா, ஏன் அது ஒரு கால் வெளியே ஒரு கால் உள்ள வச்சு நிக்கணும்? என்ன காரணம்? என்ன சொல்ல வருது அந்த கருத்து? இதெல்லாம் தத்தம் பார்த்தா ஆகாது. அப்படி சொல்ல முடியாது. அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. ஒரு கால் இப்ப வள்ளலாரும் ஒரு கால் வச்சு ஒரு கால் வச்சு செஞ்சிருக்காருன்னா என்ன அர்த்தம்? எதை நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிறீங்களா? சந்திரனை அடக்கி சரி பண்றதுயா. சந்திரகலை அடக்கி ஆ, சூரியனை செயல்படுத்துறது. அப்படி சொல்லு. இதுல என்ன சாமி இது? சொல்லுங்க. ஞானத்தை அள்ளி தெளிங்க சாமி. அப்படியே தெளிச்சு விடுங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி சொல்றாரு, நம்ம அதுவே அர்த்தமாகணும்னு நினைச்சேன். இல்ல சாமி, எனக்கு அந்த கேள்வி வருது இப்ப. எதுக்கு இது 2 காலையும் உள்ள வை, அப்படியே குதிச்சு வா. சரி ஏதாச்சும் பண்ணு. எதுக்கு நீ ஒரு கால் வெளியே வச்சுக்கிட்டு ஒரு கால் உள்ள வச்சுக்கிட்டு எதுக்கு நிக்கிறேன்னு எனக்கு கேள்வி வருது. எதனால நீ அப்படி நிக்கிற? அப்படின்னாக்கா சந்திரகலையில இருந்து சூரியகலைக்கு மாறினாதான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாருன்னு சொல்லுங்க. ரைட்டு. ஓகே, முடிங்க. நீ ஓகே. வருத்தப்படா இருந்தா இதை வாங்கிக்கோன்னு சொல்லி கையில ஒண்ணு கொடுத்தானாம். இவர் வேண்டாம்னு சொன்னா கூட இல்ல இல்ல என்னை வரவழைத்து மற்ற வைத்து என்ன சாமி? மற்ற வைத்து மற்ற காலை வைச்சா கொண்டு என்னை வரவழைத்து இங்க வான்னு கூப்பிட்டுருக்காங்க. ஆமா, மகனே வருந்தாதே அப்படின்னா நீ வருத்தப்படாத, நீங்க இதை வாங்கிக்கோ, இத வாங்கிக்கோ என்று ஒண்ணு கொடுக்கலாம். என்னன்னு சொல்ல ஒண்ணு இவர் வேண்டாம் மறுக்கிறாரு. ஏன் வணங்குறாரு இவரு? சாமி, கடவுளே வந்து குடுக்குறான். ஏன் வேணாம்? அவருக்கு தெரியாதோ இது கடவுள் தான்ட்டு? ஐயோ, பேசாம பாருங்க. பேசாம பாருங்க. ஓகே. மறுத்தா விட மறுத்து வலிஞ்சு கொடுக்கலாம். கையில வேளாண் சொன்னோட வலியை கொடுக்கலாம். அதான் சாமி, ஒருத்தவங்க நம்ம கிட்ட காசு கொடுப்பாங்க, நம்ம வேணாம் கையில கொடுத்துட்டு போயிருவாங்க. வச்சுக்காமா செலவுக்கு ஆகும் அப்படின்னு கொடுத்து போயிருவாங்க. ஓகே. மறித்து கூட வலிந்து என் கையில கொடுத்தான். கொடுத்து இங்கேயே இரு அப்படின்னு சொன்னான். உடையுது இங்கேயே இரு. புரியுதாது? அதாவது தவத்திலே இரு, கீழே இறங்கிறாத அப்படின்னு சொல்றானா? ஒரு கையில ஒரு மனசுல கொடுத்து இங்கே ஒரு மனசுல இங்கே இரு என்ன மறைந்தாய்? சரி மறைஞ்சாங்க. இல்லைங்க, கைனா மனசா? பெண்ணு இப்ப என்னத்த கொடுத்தான்? உணவு கொடுத்தான் சார். தீட்சை கொடுத்தான். இங்கே இருனா அப்படி தாத்தர் அப்படியே அர்த்தம் அதானே? ஆமா சாமி, இதுக்கு நீங்க அப்படியே ஒரு கதையை அப்புறமா சொல்லிட்டு வந்துருங்க, சரியா இருக்கும். அப்பதான் சரி வாங்க. இது நம்ம கையில ஒண்ணு கொடுத்தான்னு சொல்லதான் இன்னும் சொல்லல. இந்த பாட்டு போராளியும் ஒண்ணு கொடுத்தாதான் அவர் பொருளா வரும். இதெல்லாம் அப்படியே வரும். ஒன்று கொடுத்தா அண்ணா அர்த்தம்னா அவள் தருவாருங்க. தன் கையில் பிடித்த தனியருடைய ஜோதியை கொடுத்த எங்கள் தந்தையே. அதே இது அடுத்ததுதான் இதெல்லாம். இல்லைங்க சாமி, நீங்க இது முதல் முடிங்க, அப்புறம் திருப்பி ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு வாங்க. மறைஞ்சிட்டான், கொடுத்து மறைஞ்சிட்டான். இன்றுதான் அனுபவித்து இசைந்த நாயே. இன்றுதானா அதை கொடுத்து அன்னைக்கு கொடுத்துட்டு போனதை இன்னைக்குதான்ப்பா நான் அனுபவிச்சிருக்கிறேன். இதுக்கு என்ன கொடுத்த ஏது கொடுத்தன்னு தெரியாம அதை கையில வச்சுக்கிட்டு அது என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்திருக்காரோ. கஷ்டப்பட மாட்டேன். ஓகே சாமி, நான் சொல்றேன் பாருங்க. அன்னைக்கு ஒரு நாள் இரவுல வந்துட்டு கதவு திறந்துட்டு ஒரு கால் பின்னாடி வச்சு ஒரு கால் உள்ளுக்கு வச்சுட்டு கூப்பிட்டு ஒண்ணு கொடுத்துருக்காரு. இவங்க இது வேணான் இருக்காங்க. ஆனா போர்ஸ் பண்ணி கையில கொடுத்துட்டு அங்க ஒண்ணு சொல்லிருக்காரு. அங்க ஒரு கை கொடுத்து இங்கே உரைதி என்று மறைந்த, இங்கே இரு அப்படின்னு மறைஞ்சிட்டாரு. அப்ப இந்த கைன்றது என்ன சொல்ல வரீங்க? கையில மனசுதான் சொல்றாங்க. மனசுல நான் தனி அருட்பகுதியை கொடுத்தாரா? ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். நீ கை சார் என் கையை வந்து பாயிண்ட் என்னன்னா, நீ கை மனசு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா அகவலை வரும்போது நான் அது என் கையில கொடுத்தேன்னு சொல்றாரு. என்ன
இல்லைங்க. புரியுதா? அதுவும் இல்ல சார். ம். தன் கையில் பிடித்த தன் எங்கே கொடுத்தது தந்தையே சொல்றாரு இல்லையா? ஆமா சொல்றாரு. இங்கே கை வந்து மாத்தாலும் பண்ணாது, கையில கொடுத்தாருன்னா எடுத்துக்கணும், அவ்வளவுதான். இல்ல எனக்கு இப்ப திடீர்னு இன்னொரு பாட்டு இடையில வழி மறிச்சு ஊறுது. என்ன பண்றது? சிந்தையில் புனர்ப்பித்து என்னோடும் கலந்து செய்வித்து அருளுக செய்வகை. அதுக்கு மேல வந்து என்ன வரும்னு தெரியல. எடுத்துல பாட்டுல போகுது. இல்ல 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 இல்லைங்க. அதுக்கு மேல என்ன வரும் சொல்லு, நீங்க சொல்லுங்க சாமி. பாட்டு எடுக்க வேண்டாம். சிந்தையில் புனர்ப்பித்து என்னோடும் கலந்து செய்துவித்து அருளுக செய்வகையே. அதுக்கு மேல என்ன வரும்? சிந்தையில் புனர்ப்பித்துக்கு மேல என்ன வருமே? தனி அருட்ஜோதியே என் சிந்தையில் அப்படி வருமா? ஆமா அஹ்? ஆமா, அதுதான். தனி அருட்ஜோதியை என் சிந்தையில் புனர்ப்பித்து என்னோட இப்ப இத கையில் கொண்டு கொடுத்தானாக்கா சிந்தையில கொடுத்திருக்கான்னு அப்படி சொல்ல வராரா அப்படின்னு ஆமா, கேக்குறேன். அதான் சார் மனம் சொன்னேன். அதான் சாமி, அந்த பாட்டு இடையில இப்ப திடீர்னு உள்ள பூந்துச்சு. அதான் இப்ப அதை யோசிச்சு ஜாமா யோசிச்சுட்டு இருக்கேன். ரைட்டு, எல்லாம் கரெக்டா வந்து முடியும். சிந்தையில் புனர்ப்பித்து என்னோடும் கலந்து செய்து தனி அருட்ஜோதியை எனது சிந்தையில் புனர்ப்பித்து என்னோடும் கலந்து செய்து வித்தருள்க செய்வகையே. அப்ப வந்து இது இன்னொன்னு பார்ப்போம் சாமி. நம்ம குற்றம் புரிதல் எனக்கு இயல்பை குணமாய் கொள்ளல் சிந்தையை திட்டண்டறியேன் சிந்தை இதனை தெளிவித்து அச்சம் துயர் சிந்தை இதனை தெளிவித்து அச்சம் துயர்த்து இற்றை பொழுதே அருட்ஜோதி ஈக தருணம் இதுவாமே. அப்ப இற்றை பொழுதே அருட்ஜோதினாக்கா அந்த சிந்தையை தெளிவிச்சுட்டு அங்க அருட்ஜோதியை கொடுக்குறேன்னு அர்த்தமா? நான் கூட கையினொன்னு சாமி, கையில வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு. சிந்தையில அருள் ஜோதியை செலுத்திருக்காங்க. அப்ப அது வந்து அறிவா வேலை செய்ய ஆரம்பிக்குது. எப்படி? அதேதான் அதேதான் அதேதான். சரி, அன்னைக்கு கொடுத்தது சரி, அது ஏன் இன்றுதான் அனுபவிக்கிறதுக்கு செஞ்சேன் நாயடியேன். எதனால இன்னைக்கு? அதெல்லாம் தெரியாது, வளரல. கால வளரல, வளரல, அவன் கொடுத்து வளரல. ஓ வளர்ந்து ஓ வளர்ந்து வளர்ந்தது அப்புறம் மழை ஆனால அவருக்கு மழை அழகி வரல, இந்த வருடம் அழகி பாடுறாருல. இல்லைங்க சாமி, அவன் வந்து விதைச்சிட்டு போயிட்டான் சாமி. அதை ஆமா வளர்த்து பரமாக்கி அப்புறம் பழம் காய்ச்ச பிறகு அதை அனுபவிச்சிருக்காங்க. எப்படி? ஆமா ஆமா ஆமா. அப்போ 9 வயசுல வந்து குடுத்துட்டு போயிட்டானா? முடியலாம். சரி, இந்த பாட்டு எதுக்கு பாக்கணும்? எது பாடலாம்? அவரு தெரிஞ்சுட்டா வச்சுங்க, எப்படிதான் வாழ்ந்தாரு இந்த பக்தி, அவர் எப்படி இருந்து எப்படி வாழ்ந்தாரு, எப்படி அவர் கிடைச்சா அவருக்கு மனம் ஜெயிச்சாரு தெரியல. இது இந்த பாட்டு தான் சொன்னீங்க சாமி. இரவில் அடி வருந்த நடந்து இதான் சொன்னீங்க. இப்ப வல்லார் வந்து கற்பனை பண்றாரு ஒரு உருவமா இறைவனை, அவனுக்கு பாதை இருக்கு, நடந்து வரான் பக்தி செய்யறதுக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த பாட்டு ஞாபகம் இருக்கு. இன்னொரு பாட்டு கூட இருக்கு. இன்னொரு பாட்டு கூட எல்லாம் பார்க்க முடியாது. 5:25 ஆயிடுச்சு. இன்னொரு பாட்டையும் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். இல்லங்க, இன்னொரு பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? ரொம்ப இருக்கு பாட்டு பாரு. ரொம்ப இருக்கும் கிடைப்பெல்லாம், ரொம்ப இருக்கும் கிடைப்பெல்லாம் பாட்டு ஆரம்பம். ரொம்ப இருக்கும் பாட்டு. உண்பருக்கும் கிடைப்பரிதாம் 2-2-6-4 5ஆம் திருமுறை சாமி. 2-2-6-4 அருட்பிரகாச மாலை சாமி. 4வது திருமுறை அருட்பிரகாச மாலை. அதுதான் பாக்குறோம். அருட்பிரகாச மாலை எங்க தேடுவேன்? அருட்பிரகாச மாலை 4ஆம் திருமுறை. அதான் சாமி 4ஆம் திருமுறை தான். பாடுபடியா? ஓகே. உம்பருக்கும் கிடைப்பரி நாம் மணிமன்றில் பூதவர் கிடைப்பதுதான் நாம் போட்டு வச்சிருக்கீங்க. உண்பருக்கும் கிடைப்பரிதாம் மணிமன்றில் பூத உருவடிவம் கடந்து ஆடும் திருவடிகள் இழைத்தே செம்பருக்கை கல்லுறுத்த தெருவில் நடந்து இரவில் திருக்கதவம் திறப்பித்து சிறியனை அழைத்து வம்பருக்கும் பெறலரிதாம் ஒரு பொருள் என் கரத்தே மகிழ்ந்து அழித்து துயர் தீர்த்து வாழ்க என உரைத்தாய். இம்பருக்கோ அம்பருக்கும் இது வியப்பாம் எங்கள் இறைவன் நின் அருட்பெருமை இசைந்த
இசைப்பதேவன். தேவன் அணிந்தே, இசைப்பதேவன் அணிந்தே. சொல்லுங்க. இது பாருங்க, யாரும் கிடைக்க முடியாத பொருள். ஆனா மணிமண்டல் வந்து பூத உருவடி எடுத்து பூத உரு- மனுஷனோட எடுத்துட்டு வந்தான். ஓ, பூத உருவம். இல்லைங்க, பூத ஒரு வடிவம் கடந்தாடும் திருவடிகள். பூத வடிவம் கடந்து தானே வருது சாமி. ஆமா, அது 6 திருவடிகள் கீழத்துல. இல்லைங்க, இது என்ன சொல்ல வரீங்க? பூத வடிவம் கடந்து பூத வடிவம் எடுத்து வந்தானா, இல்ல பூத வடிவம் கடந்து அவனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்ல வர? இல்ல சார், அவன் அப்படிப்பட்டவன் சார் அவன். ஆஹ் ஆனா அவன் வந்து கல்லு கொடுத்து வந்தான் பாரு. பூத வந்தா கல்லு கொடுத்தான். ஆஹ் பூத உருவம் வந்தாரு கல்லு கொடுத்தோம். செம கல்லு நடந்தா கல்லு எப்படி கொடுத்தோம். ஓ, பூத உருவடிவம் கடந்தாடும் திருவடிகளிடத்தே. அவன் திருப்பி கருத்தான் அவன். ஆஹ் கல்லு கொடுத்து அது தொழில் நடந்து வந்தாலும் ஆமா சாமி, கல்லு குத்து சாமி. வடல வந்து அது கல்லு கொடுத்தோம். ஆமா, அது கல்லு கொடுத்தா தெரு நடந்து வந்து ராத்திரில வந்து தெருக்கத்தை வந்து தெரு கதவுனா என்ன? வாசல் கூட்டு அப்படியே மெயின் டோர். வாசப்படி கதவா? ஆமா, ம் அது திருப்பி சிறியனை அழைச்சு ம். வம்பருக்கு வம்பர் தான் கிடைக்க முடியாத ஒரு பொருள். வம்பர்னா யாரு சாமி? வம்பு பண்றீங்களா? வம்பு பண்றாங்க கேட்டவங்க. ம் ஒரு பொருள் வந்து என் கரத்தை மகிழ்ந்து அழித்து ம் கொடுத்து துயர்ந்து வாழ்க, துன்பம் இல்லாம வாழ்க உரைத்தாய். ம் இம்பருக்கும் அம்பருக்கும் யாருக்கும் கிடையாது. உலகத்தாருக்கும் தேவர்களுக்கும் தெரியப்பா, இது ஆச்சரியமா. ம் எங்க இறைவா உங்க அருட்பெருமை ஏன் யார் தர முடியும் அப்படிங்கிறார். இதே மாதிரி. இந்த பாட்டுல வந்து ம் இப்ப வந்து ஆண்ட உருவம் கிடையாது இல்ல. ஆமா, கிடையாது. கல் எடுத்து நடந்த கல் எடுத்துவா காலில். அவனுக்கே உருவம் கிடையாது, எங்கேருந்து கல் கொடுத்தோம்? அப்ப உருவம் எடுத்துதான் வந்திருக்கான்றீங்களா? அப்ப அதுதான் எடுத்து பாட்டு தான் அர்த்தம். ம் கல் உருவம் எடுத்து வந்து கதவு தட்டி கதவு திறந்து கூப்பிட்டு விடுறான்ல. ம் வாசல் கதவு திறந்து கூப்பிட்டு விடுறான்ல. ம் அதனால நம்ம பட்சமல்ல. ம் கதவு திறந்து கூப்பிட்டு தான் பட்சமல்ல. ஒரு கார் உள்ள ஒரு கால் கொடுத்தா பட்சமல்ல. சரி, இதே மாதிரிதான் இது. அதான் இது. இப்ப எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. இப்ப என்ன நம்மளும் தருவானட்டா? நம்ம அப்படி தருவானா அப்படின்னா? இல்ல தவ பண்ணிட்டே இருக்கு சாமி. என் வீடு பக்கத்துல தானே முன்னுக்கு. நான் ஒரு கற்பனை பண்றேன். வீடு முன்னுக்கு வந்துட்டு கேட் எப்போதும் பூட்டி இருக்கோம். ஒருத்தவங்க வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு வல்லர் தான் கூப்பிட்டு, வாங்கிக்கோ தம்பி காலைல 5 மணிக்கு இனி மலையாள பேசுறாராம். இனி வராங் சிம்பானா அப்படின்னு சொல்லிட்டு போறாராம். எப்படி? ஓகே, நானும் வாங்கிட்டு அப்படியே வாங்கிட்டு உள்ள வந்துட்டேன்னா. அப்ப உள்ள வந்துட்டு திருப்பி தாவத்துல உட்காந்துட்டு எல்லாம் இது பண்ணிருக்கு. ஏய், யாருரா வந்தது, யாருரா கொடுத்தது, யாரு இது மலாய்க்காரன், யாரு, என்ன கதை, ஏன் வந்து இதை கொடுத்தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கற்பனை பாத்தீங்களா? நடக்கட்டும் சார், நடக்கும். சரி சாமி. ஓகே, ஆக மொத்தத்துல என் தொண்டை எப்படி இருந்தது? ஓகே ஓகே, தெளிவா இருக்கு. இது இப்படியே தொண்டையை வச்சுக்கீங்க, தெளிவா இருக்கு. நான் வச்சுக்கல பாரு, உட்காந்து பாருங்க. பேச முடியும் மச்சான். 1 மணிக்கு பேச்சு வரல. இந்த கிளாஸ் எடுத்தல ஸ்கேப் கிளாஸ் பேசவே இல்லை. கொஞ்சம் சவுண்ட் வரல. அப்புறம் பேச வரல. ஐயாட்ட போய் பூஜனை போய், அப்பா சரணம் வருவாருப்பா, கிளாஸ் இருக்குப்பா, இந்த மாதிரி எப்படிப்பா, இது வந்து உன்னோடி பண்ணிப்பா, தடையும் வரக்கூடாது, என் தொண்டை போச்சு, தொண்டை கொடுத்துரு, பேசி ஆகணும், தொண்டை கொடுத்துரு, தயவு பண்ணு, எனக்கு கொஞ்சம் காப்பாத்து அப்படி வேண்டிட்டு வந்துட்டேன். வந்து என் ஒய்ஃப் எல்லாம் வந்து இல்லை. என் ஒய்ஃப் டாக்டர் அங்கே போன் பண்றா, அப்பா அது ஒன்றும் பேச முடியல, 2 நாளைக்கு பேசாத, கிளாஸ்லாம் வேணாம்னு சொல்லிட்டு பேசாத அப்படிங்கிறா. என் ஒய்ஃப் வந்து சொன்ன பேச்சு கேளுங்க, யாரும் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க, ஆடுறீங்க அப்படின்னா. இப்ப சாப்பிடும், நீ வந்து பாரு, கிளாஸ் நடக்கும், என் தொண்டை வந்துடும், நான் பேசுவேன், கிளாஸ் நடக்கும், வந்து பாரு. என்னங்க இப்போ ஆசை, பேச்சு வரல, வந்து பாரு, வந்து பாரு,
வரும். ஐயா இருக்காரு, என் கூட ஐயா இருக்காரு சொல்லிட்டு வந்துட்டேன். ஐயா இருக்காரு, அவர் சரிசையா காரியமா செஞ்சிருவாரு. பேசுவேன், சொன்ன வரும் பாரு. பேசி முடிச்சிட்டுமே ரெக்கார்டிங்க. ஓகே சார், எல்லாம் சார் சொல்லல தாங்க. ஐயா உங்களுக்கு தைரியமா இருக்கிற காரணம் தாங்க. ஆமா, கொஞ்சம் பேசவே முடியலங்க, வாயா தர வரல, ஒரு வாட்சம் வரல வாயில. இப்ப வந்து பாருங்க, இப்ப வந்து போன் பண்ணி பேச நினைச்சேன், இந்த சாமிகளுடைய தொண்டை சரியில்லையே. அதான் இல்ல, அப்பயே கட்டுட்டா பேசினேன். அப்புறம் பாருங்க வந்து வரப்படுமா, ஐயா இருக்காருல்ல, எதுக்கு இருக்காரு, ஜாமன் கொடுத்துருவாரு சார் அவருக்கு. அதான் சார் எனக்கு என்ன தெரியுமா, நிறைய சோகம் வரும், அது கேட்பேன், ஜம்முன் ஆயிரும். எனக்கு வந்து அவர் கூட இருக்கிறாரு, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை சார். நான் பேச கேட்கறாரு, நான் 5 நாள் காலையில் விழுந்ததில்ல சரி, இப்ப நான் கேட்டு காலையில் விழுந்தாலும் நடத்துறாரு இப்போ. ஆமா, அப்ப நம்ம கேட்கறாரு இல்லையா, நல்லா தைரியம் போ, தைரியம் வரும். கிளாஸ் நடத்த போறப்பா, சரணப்பா, சன்னா பண்ணி பாரு, இந்த பண்ணி உனக்கு வந்து பெருமை கிடையாது. நீ பெருமை ஆசைப்படல, எல்லாரையும் விட்டு தொலைச்சுன்னா விட்டியே, ஒண்ணு இல்லை, நீ எங்க ஆசைப்பா இது, நான் நினைக்கிறேன்ப்பா, போய் வெளியே பரப்பணும், எல்லாரும் வணங்கணும், எல்லாரும் தெரிஞ்சதும் நாங்க ஆசைப்படுறோம்ப்பா, எங்க ஆசையை நிறைவேற்றுவா. நீ உனக்கு ஆசை இல்லை, உனக்கு உண்மை தேவையில்லை, நீ யாருக்கு விட்டு போயிட்டியே, நீ மோசமான ஆளு, எல்லாரையும் விட்டு போயிட்டீங்களா, எதுவுமே கேர்பனா போயிட்டியே சொல்லிட்டோம். கெட்டா கேரணும் கேரள போடணும், அப்படி போயிட்டீங்க. நான் அப்படி இல்லை, எனக்கு வேணும், உங்களை எல்லாரும் புரிஞ்சுக்கணும், உங்களை எல்லாரும் வணங்கணும், உங்களை எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் தயவு செஞ்சு எனக்கு கொடு, நான் பேசணும், போய் எத்தனையை கொடு, நான் பேசணும். வாழ்த்துக்கள் சாமி, வாழ்த்துக்கள், முடிச்சிட்டீங்க நீ சக்சஸ்ஃபுல்லா. நான் கால் பண்ணவே நினைச்சேன், நான் கால் பண்ணி சொன்னேன்ல, அப்படியே நினைச்சேன், ஃப்ரெண்டு தெரியலாம இருக்கே. சரி சாமி, சூரியன் வந்துட்டாங்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கனை, அருட்பெரும் ஜோதி, திருப்புராசுரேசன் ராமலிங்காவையும், ராமலிங்கம் ராமலிங்காவையும். வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம் 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 வணக்கம். நன்றி நன்றி, பாய். வணக்கம் வணக்கம். இப்ப வரலாம், போயிடும், இப்ப வரல, இதுக்கப்புறம் போயிருமா? சரி சரி, ஓகே ஓகே, பாய். கிளாஸ் வந்துடும். ஓகே ஓகே, சரி, அதே மாதிரி வந்துடும், நாளைக்கு பார்ப்போம். ஓகே சாமி, ஓகே, பாய். நல்ல ஐயா கூட தைரியமா, ஐயா கூட. ஓகே.